அதெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி எல்லாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணை தனியா பார்த்தெல்லாம் பேச முடியாது. நீங்க உன்னைய விஷயத்துல தலையிட தேவையில்ல. முதல்ல நீங்க 2 பேரும் வெளியே போங்க. நான் காவியா கிட்ட பேசிக்கிறேன். நாங்க எதுக்கு வெளியில போகணும்? அத்தாச்சி, பெண்ண தனியா தானே இருக்க கூடாது. நானும் என் பொண்ணு இந்த ரூம்ல தானே இருக்கோம். இது உங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயம். 2 பேரும் வெளியே போங்க. அப்படியே நாங்க வெளியில போயிட்டா மட்டும் இந்த கல்யாணம் நடந்துருமாக்கும். காவியாவை என்ன ரோஷம் இல்லாதவன் நினைச்சீங்க? என்னக்கா சிரிக்கிற? மலரக்காவுக்கும் போஸுக்கும் எந்த வகையிலுமே பொருத்தமே கிடையாது. அந்த போஸ் இன்னைக்குமே மலரக்காவை உண்மையா நேசிக்கவும் கிடையாது, அவங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சதும் கிடையாது. அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ள எப்பவோ விவாகரத்து ஆயிடுச்சு. விவாகரத்து வாங்கின போஸ் இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஏன்னா இது எந்த வகையிலயும் மலரக்காவோட வாழ்க்கை பாதிக்க போறதே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா மலரக்காவே இதை நினைச்சு ஒரு பொட்டு கூட கவலைப்பட போதே கிடையாது. நம்ம பிடிச்ச கெட்டது நம்மளை விட்டு போக போகுதுங்கிற மனநிலையில தான் அக்கா இப்போ இருக்காங்க. அதனால எனக்கு இந்த கல்யாணத்தை நினைச்சு இதனால மலரக்கா வருத்தப்படுவாங்கன்னு எந்த கவலையும் இல்ல. உண்மையிலே மலரக்காவோட வாழ்க்கை இனிமேதான் நல்லா இருக்க போகுது. அதனால தேவையில்லாம நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி மாமா எதையும் நிரூபிப்பாரு. அது மூலமா அந்த போஸுக்கு பெரிய மாமா 1 கோடி ரூபாய் கொடுக்கறது நடக்க போன இடத்துல எதிர்பாராத விதமா நாங்க எல்லாரும் ஒரு விஷவண்டால கடிப்பட்டு உயிருக்கு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில அங்க இருந்து ஆஸ்பத்திரியில அட்மிட்